ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? 2023 எப்படி போயிட்டுருக்கு? இந்த வருஷம் நம்மளோட வருஷமாக மாற்றுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்னைய டாபிக் உள்ள போகலாம். இது வந்து ஆப்ஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 10 நிமிட்ஸ் ஸ்டாக் ஈக்விட்டி அண்ட் கேஷ் மார்க்கெட்டை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலே இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இல்லை டேரெக்டாகவே நான் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ரூல் என்னன்னு சொல்கிறேன். காலையில் 9:25க்கு என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ லிங்க் இங்கே வச்சுருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 10 நிமிஷம் கழிச்சு இந்த வெப்சைட் என்எஸ்சி வெப்சைட் பார்க்குறீங்க 9:25க்கு. இப்படி பார்க்கும்போது நார்மலாக உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா டாப் கெய்னர் அண்டு டாப் லூசர் லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? இது டாப் கெய்னர் அண்ட் லூசர் லிஸ்ட் இருக்கும். இதில் டாப் 2 ஸ்டாக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 2 ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஒன்று பஜாஜ் ஃபினான்ஸும் அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோவும் இங்கே வந்து எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டாக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ரேடிங் எடுத்துக்க போகிறோம். என்னன்னா சொல்ல பாருங்கள், 9:25க்கு என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாப் கெய்னர் 2 லிஸ்ட் எடுக்கிறீங்க. என்னென்னா இங்கே மாதிரி இருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ, இந்த 2 ஸ்டாக்கு தான் நம்ம இப்போ ட்ரேடிங் எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணு கொட்டுறாங்க. ஸோ ட்ரேடிங் டைம் ஓப்பன் பண்ணிட்டோம். 10 நிமிஷம் டைம் மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் 3 விஷயம். உங்களோட அந்த நம்ம டாப் 2 செலக்ட் பண்ணோம்ல 2 ட்ரேடு, அதில் இது ஒன் ஆஃப் த இந்த 3 கேண்டில் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு கேண்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று மோர் புல்லிஸ், மர்போஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது விக்கு இல்லாமல் இருக்க இந்த மாதிரி இருந்தால் மோர் புல்லிஸ், இந்த மாதிரி இருக்கணும். இது பேர் மர்போஸ்ன்னு சொல்லுவாங்க. பேர் முக்கியம் இல்லை, பேட்டர்ன்ஸ் தான் ஆகும். இதனால் இதை ஏன் வச்சுக்கோங்க. ஒன்று இல்லைனா புல்லிஸ் பின் பார். ஸோ டாப்பில் வந்து விக்கு இல்லாமல் டவுனில் வந்து ஃபுல்லாக விக்கு இருக்கணும். பாடி சின்ன பாடி இருந்துச்சுன்னா இது வந்து புல்லிஸ் பின் பார். இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் புல்லிஸ், அதாவதுன்னா சின்ன விக்கு, மேலேங்கினே சின்ன விக்கு இருக்கணும், பாடி வந்து பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பு அன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ண 2 டாப் 2 செலக்ட் நிற்கும்ல கெய்னர் லிஸ்ட்டில், அதில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாமல் இந்த 3மே இல்லை, அதாவது எப்படின்னா மோர் புல்லிஸு இது இல்லை, அப்படிலாட்டி பின்பார் இப்படி இது இல்லை, அப்படிலாட்டி நார்மல் இப்படி எதுவுமே இல்லைன்னா அந்த ஸ்டாக்கை விட்டுட்டு நீங்கள் அதர் ஸ்டாக் போயிடலாம். ஏன்னா நாம் டாப் 2 கெயின் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ ஒன்று செக் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா, அப்படி இல்லாட்டி அடுத்த ஸ்டாக் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த 3 ஃபார்மில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ என்ட்ரி எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ரூலு, என்ட்ரி இப்போ இந்த 10 நிமிஷம் கேண்டலோட ஹை, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா, நோட் பண்ண பாருங்கள். இந்த ஹை வந்து பிரேக் ஆகும்போது நம்ம ஸ்டாக் இப்படி மேலே போகும். அப்போது இந்த இடத்துல என்ட்ரி. இப்போ இங்கே இடத்துல போச்சு அப்படின்னா இது என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல போச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் ஹை. இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் இதில் வந்து என்ட்ரி. ஓகே, ஸோ என்ட்ரி இந்த இடத்துல எடுக்க போகிறோம் புல்லிஷில், அதாவது கால் ஆப்ஷனில் சியில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆப்ஷனை பற்றி சொல்கிறோம். ஸோ இந்த சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டி நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இப்போது என்ட்ரி இங்கே எடுக்கும்போது இதோட ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பெரிய கேண்டில் இருந்தால் இதோட 50%. ஸோ இதோட 50% உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஒருவேளை அந்த கேண்டில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லைன்னா இந்த கேண்டில் சின்னதாக இருந்துச்சுன்னா என்ட்ரி, இதோட லோ, இது வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நான் பேஸ்ட் ஆன் த லைவ்ல உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து லோவாக வைக்கலாமா, இல்லை 50% ஆஃப் தான் என்ட்ரி கேண்டில் வைக்கலாமான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ரேஷியோ டார்கெட் நார்மலானு சொல்லுவோம். ஸோ இது ஸ்டாப் லாஸு, இது என்ட்ரினா இதோட 2 டைம்ஸ் 2%. இது வந்து 2 டைம்ஸ் உங்களுக்கு, இது 1%, இது 2%. ஸோ என்ட்ரி கேண்டிலோட 2% அதிகமாக டார்கெட் வைங்க. என்ட்ரி கேண்ட்லேருந்து 50% நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸோ டார்கெட் நமக்கு 1:2 ரேஷியோ மஸ்ட். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக, நம்ம என்ட்ரி எடுக்கிறது முக்கியம், ப்ராஃபிட் வைக்கிறது முக்கியம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு 2 ட்ரேடு ப்ராஃபிட் கிடைச்சா ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிறதுல தப்பே இல்லை. அட்லீஸ்ட் 50% அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்மளால் கண்டினியூவாக ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி எல்லா ட்ரேடுமே நான் வந்து 1:1 இல்லாட்டி அது கம்மி ஆயிடுச்சுன்னா 10 ட்ரேடு ஜெயிச்சிருப்பீங்க, 10 ட்ரேட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ பார்க்கும்போது நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் இந்த டேக்ஸ் அது இதுன்னு கட்டி நம்ம லாஸில் தான் இருப்போம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் ட்ரேடிங் டைமில் ஓப்பன் பண்ணி இது எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறது, டாப் கெயினில் எப்படி 2 ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், அந்த 2 ஸ்டாக்கையும் எப்படி நம்மளோட ட்ரேடிங் டைமில் லோட் பண்ணணும்,
அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேடிங் டெர்மில் எந்த ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோங்கிறத காட்டுறாங்க. ஜனவரி 2 அன்னைக்கு நம்ம டாப் கெய்னர் லிஸ்ட்டில் 2 ஸ்டாக் இருக்குது. ஒன்று வந்து ஹிண்டால்கோ, அதை லோட் பண்ணிக்கலாம். ஹிண்டால்கோ லோட் பண்ணிக்கிறேன் என்னோடய ட்ரேடிங் டெர்மினலில். செகண்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டீல். டாட்டா ஸ்டீலையும் என்னோடய ட்ரேடிங் டெர்மினல் லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டையும் லோட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையும் நான் தனித்தனியாக சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டாடா ஸ்டீலில் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். 10 நிமிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எப்போ எடுக்கிறோம்னா ஜனவரி 2 அன்னைக்கு நம்ம இது பார்க்குறோம். ஜனவரி 2 உள்ள ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் ஜனவரி 2 அன்னைக்கு டாடா ஸ்டீல் 10 நிமிஷம் டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு கேண்டில். இப்போது நம்ம இதை ட்ரேட் எடுக்கலாமா? ஜனவரி 2 அன்னைக்கு ஹிண்டால்கோ ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கேண்டில். ஸோ இது ரொம்ப பெரிய கேண்டிலாக இருக்குது. அதனால் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா டாடா ஸ்டீலே எடுக்க போகிறேன். வாங்க அது எப்படி எடுக்குன்னு காட்டுறேன். இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். ஜனவரி 2 அன்னைக்கு இது வந்து புல்லிஷ் கேண்டில். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையே ஸ்டாக் ட்ரேட் பண்ணலாம், ஈக்விட்டி ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலோட ஹை. இப்போ இது பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து 1:2 ரேஷியோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் 9:15, அதாவது 9:25 to 9:30 என்ட்ரி எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே முடிஞ்சிடும். பார்த்தீங்களா, ஒரு 11:30 12 உங்கள் ட்ரேடு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஈக்விட்டி. இப்போ இதையே வந்து நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டாடா ஸ்டீல் தான் இந்த அன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண போகணும்னு சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். எப்படின்னா இப்போது இது இந்த மார்னிங்கில் 9:25 கேண்டில் இங்கே இருக்குது. ஸோ ரேட் வந்து எவ்வளோ இருக்குது, 116 இப்போ ட்ரேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டாடா ஸ்டீலோட கால் ஆப்ஷன் நம்ம ட்ரேட் எடுக்கணும். கால் ஆப்ஷனில் எது எடுக்கணும்னா அவுட் ஆஃப் த மணியில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நான் கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணியில் என்ன இருக்கணும், ஆல்மோஸ்ட் இதில் வந்து பாரவே கிட்டத்தட்ட என்னன்னா நீங்கள் 120 CE எடுக்கலாம். இப்போ நான் அது எப்படி எடுக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். டாடா ஸ்டீல் 120 CE கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம். 120 கால் ஆப்ஷன் கரண்ட் மந்தோட கால் ஆப்ஷன் நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ ட்ரேடுக்கு எடுத்துக்கிறேன். இந்த சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜனவரி 2 அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். நேற்று இந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் கேண்டில் நம்மளோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் தேர்ட் டைப். என்ன டைப்பு, புல்லிஷ் கேண்டில். கிட்டத்தட்ட நீங்கள் மோர் புல்லிஷ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா விக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஓகே, பாடி பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் பெர்ஃபெக்டான கேண்டில் நம்மளோட என்ட்ரிக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. இப்போது என்ட்ரி டைப் என்ன ரூல்னா நமக்கு இப்போ இதோட என்ட்ரி என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் இந்த இடத்துல பிரேக் ஆகுது பாருங்கள். இது வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் பெருசாக, இந்த கேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கனால 50% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு நம்ம ரூல் என்ன, 1:2 ரேஷியோ. ஸோ 2%, 1:2 ரேஷியோ இந்த இடத்துல வருது. 1:2 வச்சுக்கிறோங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க எங்கன்னா 2.71 என்ட்ரி எடுக்கிறீங்க. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் போச்சுன்னா உங்களுக்கு 2.68 மைனஸு. உங்களுக்கு டார்கெட் கிட்ட ஆச்சுன்னா இங்கே இருந்துட்டு இதில் போகிறீங்க 3.56 உங்களோட டார்கெட். 9:25 என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ 11:30 நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன், கால் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் டவுன் எடுக்கணும். இந்த காலையில் மார்னிங் ஓப்பனிங் செஷனில் மார்க்கெட் வந்து மோர் வாலட்டிலிட்டியில் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவோம், லாட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இதை கவர் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ட்ரேடு. ஜனவரி 2 அன்னைக்கு நம்ம வந்து டாடா ஸ்டீல் எடுத்து இந்த ட்ரேட் வச்சுப்போம். இதை அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஜனவரி 3 இப்போ பாஸ் பண்ணிவிட்டு ஜனவரி 3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜனவரி 3 அன்னைக்கு நம்ம 2 ஸ்டாக் பார்த்துருக்கோம். ஒன்று ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது யூபிஎல் நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டையும் லோட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுலேயும் எந்த கேண்டில் நமக்கு ட்ரேட் எடுக்க மாதிரி வரும்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஜனவரி 3 அன்னைக்கு பார்க்குறோம். ஜனவரி 3 அன்னைக்கு யூபிஎல். ஸோ யூபிஎல் வந்து எடுத்துருக்கோம். அன்றைக்கி அதோட ஹை வந்து பிரேக் ஆகலை. ஸோ இதுக்கு பதிலாக நமக்கு அதர் ஆப்ஷன் ஒரு ஸ்டாக் என்னது,
ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பார்க்குறோம். ஜனவரி 3 அன்னைக்கு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கேண்டில். எஸ், இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கொடுக்குது. ஓகே, இது வந்து இப்போது நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறோம். ஒருவேளை ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை, டைரெக்டாக ஈக்விட்டி இல்லாட்டி கேஷில் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இங்கே என்ட்ரி ஆகிட்டு இதுலேருந்து 1:2 ரேஷியோ நம்மளோட பிளான். ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க. பிக் கேண்டில் இருந்தால் 50% உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ உங்கள் டார்கெட் 1:2. ஸோ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பயப்படுறவங்க ஸ்டாக்கில் ஈக்விட்டியில் ட்ரேட் எடுக்கலாம். ரூல் ஒன்று தான், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அது ஒருவேளை ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எனக்கு நான் அவ்வளோ நான் கிளியராக இல்லை, நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும்னா ஈக்விட்டியில் பண்ணுங்கள். ஈக்விட்டி ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஒரு ஸ்டாக் கூட எடுத்து கூட ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். இப்போது இது வந்து ஸ்டாக்கில் எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஜனவரி 3 இப்போ நம்ம வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம்னு சூஸ் பண்ணுறேன். இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் இப்போ எந்த இடத்துல கரண்ட் ட்ரேட் ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? எக்ஸாக்ட் இந்த அமௌண்ட் வந்து 948. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்னோட 950 960 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். வாங்க அது எப்படி காட்டுறேன். 960 920 கால் ஆப்ஷன் எப்படி எடுக்கலாம்? இப்போது இந்த ரேட் இப்போ மார்க்கெட் வந்து 9 எங்கே இருக்கு பாருங்கள். இப்போ மார்க்கெட் 940 950 வச்சுக்கலாம். ஸோ 960 சிஇ கால் ஆப்ஷன் எடுக்க போகிறேன். அதை லோட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ட்ரேட் பண்ண காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஆக்சிஸ் பேங்கோட கால் ஆப்ஷன் கரண்ட் மந்தோட கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த லோட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஜனவரி 3 பிளான் பண்ணியிருக்கோம். ஜனவரி 3 அன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகே, இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில். ஜனவரி 3 அன்னைக்கு ஆக்சிஸ் பேங்கோட 960 கால் ஆப்ஷன் இது நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரூல் என்ன? ரூல் வந்து இதோட ஹை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதோட ஹை பிரேக் ஆகும்போது என்ட்ரி. சின்ன கேண்டில் இருந்தால் கேண்டிலோட லோ ஸ்டாப் லாஸ், இல்லை கொஞ்சம் பிக்காக இருக்க மாதிரி இருந்துச்சா 50% ஸ்டாப் லாஸ் இன்டூ நமக்கு டார்கெட் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எடுக்கிறீங்களோ அதோட 2. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல எக்ஸாக்ட் வந்து 18.28 வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? அங்கே பிளாக் கலர் இருக்குது. இதில் வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுத்த ட்ரேடு உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் என்ன 16.05. ஓகே, மொரலஸ் 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 பாயிண்ட் வரும்போது ஸ்டாப் லாஸ். நீங்கள் டார்கெட் என்ன பிளான் பண்ணீங்க? 18லேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே கிடைக்கிது 23 வச்சுக்கலாம். ஸோ 23 24 வாட் எவர் மேபி. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கூட டார்கெட்டு அப் டு இங்கே பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு மார்க்கெட்டு? கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் போயிருக்கு 29. கிட்டத்தட்ட ஏன்னா 4%லாம் இன்ட்ராடேயில் கிடைக்கும். 1:4 ரேஷியோலாம் இன்ட்ராடேயில் கிடைக்கும். வெரி ஹை. பட் அவ்வளோ பேராசை இல்லாமல் நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தால் கூட 1:3 நல்லாவே ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்த தாண்டி போனதுக்கப்புறம் மார்க்கெட் பின்னாடி வரவே இல்லை. நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா இங்கே வரைக்கும் போயிருக்கும். இங்கே ஸ்டாப் லாஸ் திரும்பி வரும்போது ஹிட் ஆயிருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அப்போயே நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ இவ்வளோதாங்க. இப்போது நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரேடு ஈக்விட்டிலையும் பண்ணலாம், இல்லை ஆப்ஷன்லையும் பண்ணலாம். ரூல் ஒன்று தான். பட் அது உங்களுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இதே தான், ரொம்ப ஈஸியானதான். ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பின்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, பாய் பாய், டேக் கேர்.